மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் பருவத்திலே ஆடு மேய்த்து வியாபார கூட்டங்களோடு பயணத்திலே செல்லுகின்ற அந்த காட்சிகளிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 15 வயது தொட்டு நிற்கிறது. 15 வயதிற்கு மேலே வாலிபர்கள் அல்லவா, பெருமானாருடைய வாலிப பருவம். எல்லா வாலிப பருவமும் துடிப்பு மிக்கது தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிப பருவத்தை நல்ல அறங்களிலே செலவழித்தார்கள். இன்றைக்கு வாலிபர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய வாலிபத்தை எப்படி முறையாய் பயன்படுத்துவது, சமூகத்திற்கு பயன்தக்க வகையில் அதை எப்படி மாற்றுவது என்ற சிந்தனையற்றவர்களாக இருக்கிற ஒரு சூழலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இளைஞர் மன்றத்தை அங்கே ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கி சேவை மன்றம், இளைஞர் மன்றம் எல்லாம் இருக்கு இல்லையா? இதற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக மக்காவில் ஹெலுஃபுல் ஃபுலூல் அப்படின்னு ஒரு சங்கம் உண்டாச்சு. சங்கத்தின் கடமைகள் என்ன, பணிகள் என்ன? எல்லாரும் வாலிபர்கள்லாம் கூடி இந்த மக்கா நகரத்துக்கு ரொம்ப பேர் வர்றாங்க, ஆனால் அவங்க பொருள் திருட்டு போகுது, என்ன செய்யறது? வர்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஊரில் பெண் குழந்தைகள் புதைக்கப்படுது. இப்படி மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஃபுல்லாக பேசினாங்க. இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் யோசித்து பார்க்கிறோம். நபியால ஆகல, ரசூலுல்லாஹ் வாலிபராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கவலை எதை நோக்கி இருக்கிறது? வாலிபர்கள்லாம் திரட்டி ஒரு முடிவு எடுத்தார்கள். இதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு கமிட்டியாக நம்ம சேர்ந்த இந்த பணிகளை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து குழந்தைகளை கொல்றதை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது என்ன செய்யலாம்? அந்த குழந்தைகளை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு வேணாம்ல, பெண் குழந்தை வேண்டாமா? சரி வேண்டாம், விட்டுருங்க, எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. நாங்கள் அந்த பிள்ளைகளை யாருக்கு தேவையோ அவர்களிடம் கொடுத்து வளர்க்குறோம். உங்களுக்கு தானே பெண் குழந்தை பிரச்சனை, உங்களுக்கு தானே உங்களுடைய ப்ரெஸ்டீஜுக்கு அது இழுக்கு, உங்கள் கௌரவத்துக்கு அது ஒரு குறை அப்படிதான் நினைக்கிறீங்க. அதனால் ஏன் கொல்லணும்? நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வேறு யாரோ வளர்ப்பாங்க. வளர்ப்பவர்களுக்கு இந்த பிரச்சனை எதுவும் இல்லையே, அவர்களுக்கு இந்த வகையான மனப்பாங்கு இருக்காதல்லவா? ஏதோ ஒரு குழந்தையை அவங்க வளர்த்தேன் அப்படின்னு நினைக்க போகிறாங்க, அவ்வளோதானே. அது உங்கள் பிள்ளைன்ற அடையாளமே வராமல் இருக்கும். பிரச்சனை இல்லைல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிட்டு சத்தமே இல்லாமல் கொண்டு கொடுத்துடணும் என்ற முடிவை எடுத்தார்கள். நீங்கள் சேலம் இது போன்ற பகுதிகளில் குழந்தை தொட்டில் திட்டம்னு ஒன்று உருவாக்குனாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கள்ளிப்பால் ஊற்றி கொல்லப்பட்டு கொண்டிருந்த காலம் தமிழகத்திலும் இருந்தது. கள்ளிப்பாலுக்காக வேண்டி உயிர் விட்ட அந்த குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரித்தவொடனே அன்றைக்கு தமிழகத்தில் ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது, தொட்டில் குழந்தை திட்டம். வேணாம்னா கொண்டு அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டுடுறோம். தொட்டியில் கட்டியே வச்சுருந்தாங்க. அதுக்கு எப்படியோ வச்சுட்டு போயிட்டா போதும், உரியவருக்கு வேண்டாம், யார்ட்டையும் கொடுத்துட்டா கூட போதும். அந்த தொட்டில் திட்டத்துக்கு கீழே எடுக்கப்பட்ட அந்த குழந்தைகள் சமீப காலத்தில் அவர்கள் தமிழக அரசின் உதவியால் படித்து பட்டம் பெற்று அந்த பெண்கள் நிற்கிற ஒரு ஃபோட்டோ ஒரு தடவை பார்க்க நேர்ந்தது. இவ்வளவு பெண்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தமிழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் பெருமைப்பட்டு கொண்டது. ரசூலுல்லாஹ் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் எப்படி காப்பாற்றினாங்க 1500 வருஷத்துக்கு முன்னாலே. அப்படி இந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றுகின்ற பணி அதை முன்னெடுத்தது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இளைஞர் நற்பணி மன்றம் செஞ்ச முக்கியமான பணி பாதுகாப்பு. யார் வந்தாலும் அவங்களுக்கு இங்கே உயிர் உடைமைகள் பாதுகாக்கப்படணும். அவங்க ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியலை, அவங்களுக்கு தெரியப்படணும். ஏதாவது பிரச்சனைனா ஹெலுஃபுல் ஃபுலூல்னு ஒரு குரூப் இங்கே இருக்குது, அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க நீதி வாங்கி கொடுப்பாங்கன்னு தெரியணும். மக்காவுடைய தலைவர்களுக்கு ஒரு பண்பு இருக்கும்,
ஏன்னா அது வியாபார நகரம், அது சாதாரண ஊர் கிடையாது மக்கா என்பது. எல்லா ஊர்லேருந்தும் கிடைக்கிற பொருளை கொண்டு வந்து வச்சா இங்கே விற்பனை ஆகிடும் அப்படின்னு தெரியும். ஏன்னா மக்காவுக்கு இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு வர மாதிரி அன்னைக்கும் ஏதோ ஒரு குரூப் எங்கேருந்தோ வந்து கொண்டே தான் இருப்பார்கள். காபாவை சுற்றி எங்கேயாவது உட்காந்து இந்த பல நாட்கள் தங்கி அவர்கள் கொண்டு வந்த சாப்பாடுகளை ஆக்கி கொண்டு வந்து தவாபுகளை செய்து கொண்டு அப்படியே இருப்பாங்க. அங்கே கொண்டு வந்துட்டா ஓடிடும். ஒரு வியாபாரி வந்து பொருளை விற்றார். விற்கும்போது இந்த மக்காவினுடைய தலைவர்களுக்கு ஒரு பண்பு என்னன்னு கேட்டால், இவனுக்கு இங்கே விற்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி அவங்களுக்கு வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது ஒரு சும்மா விற்க விட்டுருக்குல்லப்பா அதுக்குள்ளது அப்படின்னு மாதிரி அவங்களுடைய நினப்பு. பொருளை எடுத்துகிட்டு போகிறது, காசை கொடுக்காம விடுறது வழக்கம். அபுஜஹல் என்ன செய்தார், பொருளை வாங்கிட்டு போயிட்டார். அந்த வியாபாரி வந்து பொருளெல்லாம் கொடுத்துட்டு போய் வசூல் பண்ணிக்கலான்னு வீட பார்த்தா, நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல அவ்வளோதான், அது வராது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது பெரிய பொருளாச்சே, அதை போய் கொண்டு போயிட்டா நான் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விற்றதுக்கு எந்த பிரயோஜனம் எனக்கு இருக்காதேன்னு சொன்னார். கேட்டு போய் பார்த்தாரு, இப்படிலாம் வரக்கூடாதுன்னு அங்கே சொல்லி அனுப்புனாங்க. மக்கள்கிட்ட கேட்டார், இது மாதிரி கொண்டு போயிட்டாரு வாங்கி கொடுங்கன்ட்டு. மக்கள் சொன்னார்கள், இங்கேருந்துலாம் நீங்கள் சத்தம் போட்டிருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, முகம்மது என்ற வாலிபர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் அவர் இருக்கிற இடம் அது, அந்த வீட்டு பக்கத்தில் போய் நின்று பொதுவாக சொல்லுங்கள், நீங்கள் கூப்பிடாட்டே அவர் வருவார் என்று சொன்னார்கள். அவர் அதே மாதிரி ரசூலா வீட்டுக்கே போய் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கையை பிடிச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வர்றதுக்கு முன்னால் அங்கே பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தட்டி கேட்கிறன்ற பேரில் முகமது தான் அடிக்கடி வந்து செய்கிறாரு. முகமது வரட்டும் பார்க்கலாம், நான் ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று உள்ளே பேசிக்கிட்டு இருக்கார். ரசூலுல்லாஹ் வந்து கதவை தட்டினாங்க. திறந்த உடனே அபூஜஹலுக்கு கையும் காலும் ஓடலை. என்னது இவ்வளோ தூரம்னு கேட்டார். இவர்கிட்ட ஏதோ பொருளை வாங்கினீங்களா, காசு கொடுக்க லேட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வர தேவையில்லைன்னு உடனே காசை கொடுத்துட்டார். வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மனைவி கேட்டார், இன்னமும் முகமது வந்தாலும் தரமாட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், முகமது வந்தார், ஆனால் முகமதோடு சேர்ந்து 2 சிங்கங்களை நான் அவரோடு பார்த்தேன். அவரை பார்க்கிற போது எனக்கும் அறியாமல் ஒரு பயம் வந்து விட்டது. தவறு செய்து விட்டு அவருக்கு முன்னால் என்னால் நிற்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவர் ஒத்துக்கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே காசை கொடுத்துட்டாருன்னு ஒரு செய்தியை ஹதீஸுகளிலே ஹெலுஃபுல் ஃபுலூலின் மூலமாக ரபி அவர்கள் ஆற்றிய பல்வேறு பணிகள் என்ன என்று பட்டியலிடுகிற போது, அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கு வாலண்டரியாக போய் நின்று வாதாடி அவர் உரிமையை வாங்கி தர்றது. ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு வாலிபம், பெருமானார் நபியாகலாம் இல்லை, 30 வயசை தொடலை. ஆனால் பெருமானார் இந்த வழிகாட்டுதலை அந்த மக்காவிலே செய்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் நபியாலாம் ஆயிட்டாங்க. ஹெலுஃபுல் ஃபுல்லுள்ள ஒரு சத்தியம் எடுத்தேன், அந்த சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினர்னு சொன்னேன். பல சத்தியங்கள் முறிக்கப்பட்டிருக்கு, அது தெரியாமல் செஞ்ச சத்தியம்னு முறிச்சிருக்கிறேன். ஆனால் ஹெலுஃபுல் ஃபுலூலில் நான் செய்த சத்தியத்தை நான் முறிக்க மாட்டேன், அதில் இப்போதும் நான் ஒரு அங்கத்தவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு சிறந்த சமூக பணிகளை நபிகள் பெருமானார் வாலிப வயதில் எடுத்தார்கள். நபிக்கான முன் உதாரணங்களாக அவைகள் பின்னாளிலே அது முன்னெடுக்கப்பட்டது என்பதை பெருமானாருடைய வரலாற்றிலே நாம் படிக்கிறோம். நபிகள் பெருமானாருடைய வயதின் எல்லா பகுதிகளையும் படிப்பதற்கும் படிப்பினைகளை பெறுவதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி.